Welcome students, I am Jayanti. Exercise 3.11 second question பாருங்க. Solve the following quadratic equation by formula method. இதே எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் எந்த மெத்தடில் போட்டிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க, அது எந்த மெத்தடில் யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே கொஷின் எடுத்து எழுதிக்கணும். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்களா? எந்த மெத்தட் சொல்லியிருக்காங்க? ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா தெரியணும். இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம கொஷினில் என்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அதை தாங்க எடுத்துக்கணும். எக்ஸுங்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபார்முலா மெத்தடுங்கிறதுனால ஃபார்முலா என்னென்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை என்ன இருக்கும் 2a அப்படின்னு இருக்கும். டிவைடுங்கிறது இந்த இருக்கிற நியூமினேட்டருக்கு ஃபுல்லாகவே தான் வரும். ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. இதில் நமக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசி அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தெரியணும், பியோட வேல்யூ தெரியணும், சியோட வேல்யூ தெரியணும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ ஏங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் என்ன இருக்கோ அதுதான் ஏ. இங்கே பாருங்கள் கொஷினில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் என்ன இருக்குது? 2 இருக்குங்களா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 2. நெக்ஸ்ட்டு பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன் என்ன இருக்கோ அதுதான். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸோட கோஎஃபிஷியன் என்ன இருக்குது? -5 வித் சைனோட தான் எடுத்துக்கணும். ஸோ பி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா -5. நெக்ஸ்ட்டு சிங்கிறது லாஸ்ட்டாக இருக்கிற கான்ஸ்டன்ட் என்ன நமக்கு இருக்குது? 2 இருக்குங்களா? ஸோ சி ஈக்குவல் டு என்னென்னா 2. நமக்கு ஏவோட வேல்யூ 2னும் பியோட வேல்யூ -5னும் சியோட வேல்யூ 2னும் கொஷின்லேருந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதியாச்சுங்களா? ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஏபிசியோட வேல்யூவை. ஸோ பியோட வேல்யூ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ என்ன ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா பியோட வேல்யூ 5. இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற மைனஸ் கொஷினில் இருக்கிற மைனஸ், ஏன்னா பியோட வேல்யூ வந்து -5. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு பியோட வேல்யூ என்ன இருக்கும்? 5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பியோட வேல்யூ பி ஸ்கொயர். ஸோ -5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். அடுத்து நெக்ஸ்ட்டு -4 ஃபார்முலாவில் இருக்கிற 4. ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? 2 இருக்குங்களா? இப்போ ஏ 4 இன்ட்டு 2 ஏவோட வேல்யூ என்ன எழுதுவோம்? 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 4 இன்ட்டு 2 ஆஃப் சியோட வேல்யூ என்னென்னா 2. ஸோ 4ங்கிறது ஃபார்முலா, ஏவோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 2. அப்போ 4 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதியாச்சுங்களா? டிவைடட் பை 2a. ஸோ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா -5 இன்ட்டு -5ன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 5s ஆர் என்ன வரும் அப்படின்னா 25 அப்படின்னு வருங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 4 2s ஆர் 8, 8 2s ஆர் என்ன வரும் அப்படின்னா 16 அப்படின்னு இருக்கும். இங்கே 3 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s ஆர் 8, 8 2s ஆர் 16 டிவைடட் பை 2 2s ஆர் என்ன அப்படின்னா 4 எழுதியாச்சுங்களா? ஸோ 25லேருந்து 16 சப்ரா பண்ணணும். 25லேருந்து 16 சப்ரா பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்குங்களா? ஸோ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என்ன கிடைக்குது? 9. 9 எப்படி வருதுன்னா 25லேருந்து 16 சப்ரா பண்ணுறோம். ஸோ 9 டிவைடட் பை என்ன அப்படின்னா 4. 9 வந்து விச் ஒன் ஆஃப் ஸ்கொயர்? 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ இங்கே எழுதுங்க 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதுறோம். 9 எப்படி எழுதுறோம்னா 3 ஸ்கொயர்னு எழுதுறோம். ஸோ 3 ஸ்கொயர் அப்படின்னா ரூட் விட்டு வெளில வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்குங்களா? ஸோ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டிவைடட் பை 4 எது? எக்ஸோட வேல்யூ. இப்போ நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 + 3 இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? 5 - 3 இருந்துச்சுன்னா என்னன்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. 5 + 3 டிவைடட் பை 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 5ஓட 3 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 டிவைடட் பை 4. 4 டேபிளில் 8 வருங்களா? எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். ஸோ 1 4 is 4, 2 4s are 8 அப்படின்னு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2 நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 5 - 3. ஸோ 5 - 3 டிவைடட் பை 4 எடுத்துக்கிறோம். 5லேருந்து 3 சப்ரா பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குங்களா? ஸோ 2 டிவைடட் பை 4. ரெண்டுமே 2 நம்பர்ஸுமே எந்த டேபிளில் வரும்னா 2 டேபிள் வரும். 1 2 is 2, 2 2s are 4 அப்படின்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2 அப்படிங்கிறது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 2, 1/2 அப்படிங்கிறது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் கொஷின் சேம் ஃபார்முலா மெத்தட் தான். ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எப்போவுமே எழுதிக்கலாம். √2f ஸ்கொயர் -6f + 3√2 = 0 அப்படிங்கிறது கொஷின்.
இப்போ நமக்கு தெரியும் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு. இங்கே எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது எஃப்னு இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எழுதுவோம்னா எஃப் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏபிசியோட வேல்யூ எழுதிக்கலாம். எஃப் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதான் ஏ. இப்போ ஏ ஈக்குவல் டு √2, எஃபோட கோஎஃபிஷியன்ட் பி, ஸோ பி ஈக்குவல் டு -6, கான்ஸ்டன்ட்ங்கிறது தான் சி. சி ஈக்குவல் டு என்ன எழுதலாம் 3√2 அப்படின்னு எழுதியாச்சுங்களா. நெக்ஸ்ட் இங்கே என்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். ஸோ எஃப் ஈக்குவல் டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா நமக்கு என்னது -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √of b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2e அப்படிங்கிறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -b இங்கே மைனஸ் இருக்குங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குன்னா +6 அப்படின்னு பியோட வேல்யூ. ப்ளஸ் ஆர் மைனஸ் √of b ஸ்கொயர், b ஸ்கொயர்னா பியோட வேல்யூ -6 த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், ஃபார்முலாவில் இருக்கிற 4, ஏவோட வேல்யூ, ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது √2. ஸோ ஏக்கு வேல்யூக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்னா √2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சி, சியோட வேல்யூ என்னென்னா 3√2 அப்படிங்கிறது சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா √2 அப்படின்னு இருக்குது. இங்கே இருக்கிற ஏபிசியோட வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √of 6 -6 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன எழுதலாம் -6 இன்ட்டு -6 எழுதுவோமா, மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். 6 6 ஆர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 36 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ், இங்கே √2 இருக்குது, √2 இருக்குது, √2 இன்ட்டு √2 என்ன கிடைக்குன்னா √2 இன்ட்டு √2 என்னன்னா 2ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு 2 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது. 4 3s are 12, 12 2s are என்ன கிடைக்கும் 24. நல்லா கவனிங்க, √2 இன்ட்டு √2 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். √2 இன்ட்டு √2னா 2 கிடைக்கும். பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குது 4 இருக்குது, 3 இருக்குது. 4 3s are 12, 12 2s are என்ன கிடைக்குதுன்னா 24. அதான் இங்கே எழுதியிருக்கோம். டிவைடட் பை என்ன அப்படின்னா 2√2. 2 இன்ட்டு √2னா 2√2 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ 36லேருந்து 24 சப்ரா பண்ணணும். 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 36லேருந்து 24 சப்ரா பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 12 கிடைக்கும். எதுக்குள்ள ரூட்டில் கிடைக்கும். டிவைடட் பை 2√2 எழுதியாச்சா. இந்த 12 நம்ம என்ன எழுதலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √of 4 இன்ட்டு 3ன்னு எழுதலாமா. 4 3s are 12 டிவைடட் பை என்ன எழுதலாம் 2√2 அப்படின்னு எழுதுகிறோம். இந்த 12 எப்படி எழுதுறோன்னா 4 இன்ட்டு 3ன்னு எழுதுகிறோம். இந்த 4ங்கிறது ஸ்கொயரோட வேல்யூ. விச் ஒன் ஆஃப் ஸ்கொயர்னா 2ஓட ஸ்கொயர். அப்போ இது 2 வெளில எடுத்துடலாமா. 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 2s are 4. ஸோ இதுலேருந்து நம்ம 4 ரூட் விட்டு வெளில எடுக்கும்போது என்ன கிடைக்குன்னா 2ன்னு கிடைக்கும். ஸோ என்ன எழுதலாம் பாருங்கள் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ 4 வெளில எடுத்து 2ன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரூட்டில் பேலன்ஸ் √3 கிடைக்குங்களா. டிவைடட் பை 2√2 எழுதியாச்சா. நெக்ஸ்ட் பாருங்கள் 6 இங்கே இருக்குது, 2 இருக்குது. இந்த 2 நம்பர்ஸுமே எந்த டேபிளில் வரும் அப்படின்னா 2 டேபிளில் வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 2வை காமனாக வெளில எடுத்துடலாம். 2வை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 2 டேபிளில் 6 எத்தனை டைம்ஸ் வரும் 3 டைம்ஸ் வருங்களா. ஸோ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டேர்ம்லேருந்து 2வை காமனாக எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா √3 அப்படின்னு இருக்குது. டிவைடட் பை 2√2 இருக்குங்களா. இங்கே பாருங்கள் இந்த 2க்கும் 2க்கு என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் f ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 டிவைடட் பை √2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3ன்னு இருக்குது. அப்போ 3 ப்ளஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா என்ன, மைனஸ் வேல்யூவாக இருந்தால் என்ன அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. 3 ப்ளஸ் √3 டிவைடட் பை √2 இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு மைனஸாக இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா 3 மைனஸ் √3 டிவைடட் பை √2. ஸோ எஃபோட வேல்யூ என்ன அப்படின்னா 3 ப்ளஸ் √3 டிவைடட் பை √2, 3 மைனஸ் √3 டிவைடட் பை √2 அப்படிங்கிறது. புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 3y ஸ்கொயர் மைனஸ் 20y மைனஸ் 23 ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் ரைட் த கொஸ்டின். 3y ஸ்கொயர் மைனஸ் 20y மைனஸ் 23 ஈக்குவல் டு 0 அப்படின்னு. இப்போ நம்ம ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏங்கிற வேல்யூ என்னென்னா ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற வேரியபிள் இப்போ என்னென்னா ஒய். ஸோ ஒய் ஸ்கொயரோட நமக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 3. இப்போ ஏவோட வேல்யூ என்னென்னா 3. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. ஸோ பி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா -20. கான்ஸ்டன்ட்ங்கிறது தான் சி. ஸோ சி ஈக்குவல் டு -23. கொஷின்லேருந்து ஏபிசி எழுதியாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ் எழுதணும். என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √of b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை என்ன இருக்குது 2a அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள்.
மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ வேல்யூ என்ன இருக்குது 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ஸோ மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர் பியோட வேல்யூ மைனஸ் 20 இருக்கிறதுனால மைனஸ் 20 ஸ்கொயருக்குங்க இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் மைனஸ் 4 ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 3 இருக்குங்களா ஸோ 3 அடுத்து சியோட வேல்யூ என்ன இருக்குது மைனஸ் 23 அப்படின்னு இருக்கும் ஸோ இது எல்லாமே இதில் வரும் ரூட்டுக்குள்ளே வரும் ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது அப்படின்னா 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சுங்களா இப்போ இங்கே சால்வ் பண்ணுங்கள் என்ன இருக்குது 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர் ஸோ என்னென்னா மைனஸ் 20 இன்ட்டு மைனஸ் 20 அப்படின்னு அர்த்தம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் 20 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 400 அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் 4 3s are 12 இன்ட்டு 23 இருக்குது நமக்கு இந்த 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 4 3s are 12 இன்ட்டு 23 இந்த மைனஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும் டிவைடட் பை 2 3s are என்னென்னா 6 இல்லையாச்சுங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 400 இங்கே இருக்குது ப்ளஸ் 12 23 மல்டிப்ளை பண்ணும் 12 இன்ட்டு 23 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 276 12 இன்ட்டு 23 வேல்யூ என்னென்னா 276 டிவைடட் பை என்னென்னா 6 நெக்ஸ்ட்டு பாருங்கள் 400 எதால் ஆட் பண்ணணும் 276 ஆட் பண்ணணும் எழுதுங்க பார்ப்போம் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 400 276 ஆட் பண்ணும்போது 676 டிவைடட் பை என்ன கிடைக்குன்னா 6 இப்போ ரூட்டை விட்டு 676 நம்ம வேல்யூஸை எடுக்கணும் அதை 676 நமக்கு டேரெக்டாக தெரியாது ஸோ எல் டிவிஷனில் போடுங்க ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கொடுக்கலாமா 3 2s are 6 அடுத்து என்ன இருக்கும் நமக்கு இங்கே 3 2s are 6 8 2s are 16 பேலன்ஸ் ஒன்று இருக்குங்களா 8 2s are 16 அடுத்து பாருங்கள் 2 டேபிளில் கொடுக்கும்போது 1 2 is 2 13 இருக்குது 6 2s are 12 9 2s are 18 அப்படின்ட்டு 169 நமக்கு தெரியும் எதோட ஸ்கொயர் அப்படின்னா 13ஓட ஸ்கொயர் 13 இன்ட்டு 13 அப்படின்னா 169 இப்போ நமக்கு 2 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் இருக்குங்களா இப்போ எப்படியும் 676 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் 13 ஸ்கொயர்னு எழுதலாம் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு 13 ஸ்கொயர் எது ரூட்டுக்குள்ளே நம்ம ரூட் விட்டு வெளில எடுக்கணுமா அப்போ ஸ்கொயர் வேல்யூ இருந்துச்சுன்னா ரூட் விட்டு வெளில வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் செப்பரேட் வேல்யூ கிடைக்கும் ஸோ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு 13 ரூட்டை கேன்சல் பண்ணியாச்சு இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் டிவைடட் பை என்னென்னா 6 நெக்ஸ்ட் பாருங்கள் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு 13 இப்போ என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு 13 என்ன வரும் 26 டிவைடட் பை 6 இது எதோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 2 இன்ட்டு 13 எழுதியாச்சு 26 இப்போ ப்ளஸோட வேல்யூ இருந்துச்சுன்னா மைனஸோட வேல்யூ என்னன்னு எழுத போகிறோம் ஸோ ஒய் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 26 டிவைடட் பை 6ன்னு எழுதுகிறோம் ஸோ 26 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 46 டிவைடட் பை 6 அப்படின்னு கிடைக்கும் இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா ஸோ 2 2s are 4 3 2s are 6 இங்கே கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6 அப்படின்னு ஸோ ஒய் ஈக்குவல் டு என்னென்னா 23 டிவைடட் பை 3 அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் கொடுங்க ஒய் ஈக்குவல் டு 20 மைனஸ் 26 டிவைடட் பை 6 ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது 26லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணணும் 26லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கும் 6 26ங்கிறது தான் பிக்கர் நம்பர் அதில் என்ன சைன் இருக்குது மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் 6 டிவைடட் பை 6 இப்போ 6 கேன்சல் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 1 ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 23 டிவைடட் பை 3 கமா மைனஸ் 1 புரியுதுங்களா நெக்ஸ்ட் 4th கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க 36y ஸ்கொயர் மைனஸ் 12ay ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொஷின் இருக்குது இதில் ஏபிசியோட வேல்யூ எழுதணும் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ ஸோ ஏ ஈக்குவல் டு என்னென்னா 36 அடுத்து பியோட வேல்யூ வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யை தவிர மீதி இருக்குது எல்லாமே எழுதணும் ஸோ பியோட வேல்யூ என்னன்னா மைனஸ் 12a பியோட வேல்யூ மைனஸ் 12a நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ எல்லாத்தையுமே எழுதணும் என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நமக்கு லாஸ்ட்டில் என்ன டேர்ம் இருக்கோ தேர்ட் டேர்மோ அதை ஃபுல்லாகவே சியோட வேல்யூ எழுதணும் நெக்ஸ்ட் என்ன வேரியபிள் இருக்குது ஒய் இருக்குங்களா ஸோ ஒய் ஈக்குவல் டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை என்ன அப்படின்னா 2a இப்போ இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுங்களா ஸோ ப்ளஸ் 12a இங்கே இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 12a த ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் 12aக்கு ஹோலாக தான் ஸ்கொயர் ஏன்னா பியோட வேல்யூ மைனஸ் 12a இந்த ஃபார்முலா இருக்கிற -4 ஏவோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 36
நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சுங்களா, டிவைடட் பை 2a. ஸோ 2 இன்ட்டு என்ன அப்படின்னா 36, ஏவோட வேல்யூ 36. நெக்ஸ்ட் பாருங்கள், 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிருன்னா ப்ளஸ் ஆயிடும், அதாவது மைனஸ் 12a இன்ட்டு மைனஸ் 12a அப்படின்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 12 12 சார் என்னென்னா 144, a இன்ட்டு a என்ன கிடைக்கும் அப்படின்னா a ஸ்கொயர். புரியுதுங்களா, மைனஸ் 4 இன்ட்டு 36, 4 36ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 144 கிடைக்கும். ஆஃப் என்ன இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 36, 2 36ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 72. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 144 இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை 12a plus or minus root of 144a square minus 144 ஆல first a square மல்டிப்ளை பண்ணா minus 144a square. next minus into minus என்ன ஆயிடும்னா plus 144 என்ன கிடைக்கும் அப்படின்னா b square அப்படின்னு கிடைக்கும் divided by 72. இங்கே பாருங்கள், ரூட்டுக்குள்ளே 144a ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரூட்டில் நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144b ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது டிவைடட் பை என்ன அப்படின்னா 72. 144 விச் ஒன் ஆஃப் ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர். ஸோ 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் 12, இங்கே b இருக்கா, b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தான். 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144, b ஸ்கொயர் பண்ணும்போது b ஸ்கொயர் கிடைக்கும் டிவைடட் பை என்ன அப்படின்னா 72. இப்போ இங்கே இருக்கிற ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன கிடைக்குது பாருங்கள், 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் 12b அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 12a இங்கே இருக்கிற ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 12b டிவைடட் பை என்ன அப்படின்னா 72. இங்கே பாருங்கள், 12 காமனாக இருக்கா, ஸோ 12 ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனாக வெளில எடுத்துருங்க. 12 எடுத்தாங்க என்ன கிடைக்கும், a ப்ளஸ் ஆர் மைனஸ் b டிவைடட் பை என்ன அப்படின்னா 72. ஸோ 12 டேபிளில் 72 எத்தனை டைம்ஸ் வரும்னா 6 டைம்ஸ் வரும். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, y ஈக்குவல் டு அப்படின்னா a ப்ளஸ் ஆர் மைனஸ் b டிவைடட் பை 6 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தானா நெகட்டிவ் தான் எழுத போகிறோம். ஸோ y ஈக்குவல் டு a ப்ளஸ் b டிவைடட் பை 6 ஆர் என்னன்னா a மைனஸ் b டிவைடட் பை 6. இங்கே இருக்குது வேரியபிள், இங்கே இருக்குது நம்பர், ஸோ கேன்சல் பண்ண முடியாது. புரியுதுங்களாப்பா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், a ball rolls down a slope and travels a distance கொடுத்துருக்காங்க. அந்த பால் ரோல்ஸ் வந்து ஸ்லோப் ஆகும்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா d ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 t ஃபீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் டி செகண்ட், என்ன செகண்ட் நமக்கு தெரியாது, அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன் டி செகண்டில் அப்படிங்கிறாங்க. ஃபைண்ட் த டைம், அதான் டி கேட்குறாங்க. வென் த டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படின்னு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11.25 ஃபீட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு டி தெரியும், டியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11.25 ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்து எது கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ டியோட வேல்யூ நமக்கு தெரியுமா, டியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 11.25 ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி அப்படின்னு. இங்கே இருக்க 11.25 ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மைனஸ் ஆகிடும். ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி ப்ளஸ் வேல்யூ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரதுனால மைனஸ் 11.25 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாமே நமக்கு வேல்யூஸ் எல்லாமே டெசிமலில் இருக்குது. டெசிமல் இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சம் போடும்போது. அதனால் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்பர்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ நம்பர்ஸை டெசிமல் இல்லாமல் இண்டீஜர்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ பாயிண்ட்டை கேன்சல் பண்ண எத்தனை பிளேசஸ் தாண்டி நமக்கு இருக்குது பாயிண்ட்டு, 2 பிளேசஸ் இருக்குது. அப்போ 2 பிளேசஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டேர்மும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஈச் டேர்ம் என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். எதுக்குனால, டெசிமலை கேன்சல் பண்ணுறதுனால. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், இப்போ என்ன வரும், 100 டி ஸ்கொயர் மைனஸ் இந்த 2 பிளேசஸ் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 75 டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் மைனஸ். அதே மாதிரி தான் இந்த இதுலேயுமே 2 பிளேசஸ் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் அப்படின்னா 1125 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 100 டி ஸ்கொயர் மைனஸ் இந்த 2 பிளேசஸ் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகி 75 டி. அதே மாதிரி தான் எங்கேயும் கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்குன்னா 1125 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த த்ரீ டேர்ம்ஸுமே எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம 25 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். டிவைடட் பை என்னதுன்னா 25.
ஸோ 25ல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 25s are 100. ஸோ 4t ஸ்கொயர் மைனஸ் 3 25s are 75 3t மைனஸ் கேன்சல் பண்ணலாமா. நெக்ஸ்ட் இது என்ன 1125 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா நமக்கு 45 டைம்ஸ் வரும். 45 ஈக்குவல் டு 0. 1125 25ஆல் கேன்சல் பண்ணுறோம். 425 என்ன வரும் 100 வருங்களா. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் 12. நெக்ஸ்ட் நம்பரை 5 கொண்டு வரும். இது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 5 டைம்ஸ் மட்டும் 5 25 ஆர் 125 இப்போ 0. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 25 டேபிளில் 45 டைம்ஸ் வரும். இது 1125 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு ஃபார்முலா மெத்தட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். t ஸ்கொயர்ட கோஎஃபிஷியன்ட் தான் a. ஸோ a ஈக்குவல் டு என்னது 4. நெக்ஸ்ட் b ஈக்குவல் டு -3. c-ஓட வேல்யூ என்னது கான்ஸ்டன்ட் -45. ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன நமக்கு வேரியபிள் கொடுத்துருக்காங்க t. ஸோ t ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4ac டிவைடட் பை 2a அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவில் ஏபிசியோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ -3, சியோட வேல்யூ -45. பியோட வேல்யூ -3ங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ பியோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா -3 த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலாவில் இருக்கிற -4, ஏவோட வேல்யூ என்னென்னா 4, சியோட வேல்யூ என்னென்னா -45 எழுதியாச்சுங்களா. டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 4 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன இருக்கும் -3 இன்ட்டு -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுங்களா. ஸோ 3 3s are 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 4s are 16 இன்ட்டு 45 டிவைடட் பை 2 4s are என்ன அப்படின்னா 8 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 16 45ஆல் மல்டிப்ளை பண்ணும். 16 45ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 16 45ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 720 டிவைடட் பை என்ன அப்படின்னா 8 இருக்குங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 720 9 ஆட் பண்ணணும். 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 729 டிவைடட் பை என்னென்னா 8. 729 வந்து எதோடைய ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியணும், எதோட ஸ்கொயரோட வேல்யூன்னு. ஸோ எல் டிவிஷன் மெத்தடில் நம்ம போட்டு பார்க்கலாம். இதில் போடுங்க 3 டேபிள் போடலாமா. ஸோ 2 3s are 6 12 4 3s are 12 3 3s are என்ன கிடைக்கும் 9. நெக்ஸ்ட்டும் 3 டேபிளில் கொடுங்க. 8 3s are 24 1 3 is 3. இது நமக்கு 81 தெரியும் ஈஸியாக. 9 9s are 81 அப்படின்னு தெரியுங்களா. ஸோ 729 எப்படி எதுலனா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 3 2 3 இருக்கிறதுனால 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 9 2 9 இருக்கிறதுனால 9 ஸ்கொயர் அப்படின்னு எழுதாங்களா. டிவைடட் பை என்ன இருக்குது 8 அப்படின்னு இருக்குது. இப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆகி ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா அந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும். ஸோ என்ன எழுதலாம் அப்படின்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டை விட்டு கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 3 இன்ட்டு 9 டிவைடட் பை என்னதுன்னா 8 இருக்குங்களா. ஸோ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 3s are என்ன கிடைக்கும் அப்படின்னா 27 டிவைடட் பை 8 இருக்குங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் t ப்ளஸ் 27 பை 8 இருந்தானா மைனஸ் வேல்யூவாக இருந்தானு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். t ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 27 டிவைடட் பை 8. ஸோ 3யோட 27 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 30 டிவைடட் பை 8 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இந்த 2 நம்பர்ஸுமே எந்த டேபிளில் வரும் 2 டேபிளில் வருங்களா. ஸோ 15 2s are 30 4 2s are 8. இப்போ டீயோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 15 டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள் t ஈக்குவல் டு 3 மைனஸ் 27 டிவைடட் பை 8 அப்படின்னு இருக்கு. ஸோ 27லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா 24. இங்கே மைனஸ் வேல்யூ இருக்குங்களா பிகர் நம்பரோட சைன். ஸோ மைனஸ் 24 டிவைடட் பை 8. ஸோ 1 8 இஸ் 8 3 8s are 24. இப்போ t ஈக்குவல் டு என்ன கிடைக்குது -3. நமக்கு கேட்டிருக்கிறது டைம் எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூவில் வராது. இது நெகட்டிவாக இருக்கிறதுனால கட்டாயம் நமக்கு வராது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவில் தான் வரும். ஸோ 15 டிவைடட் பை 4 நமக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை நம்ம டிவைட் பண்ணி என்ன பண்ணிடலாம் ஆன்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஸோ 4 டேபிளில் 3 4s are என்ன கிடைக்குன்னா 12. ரிமைண்டர் என்ன இருக்குது பாருங்கள் 3. ஸோ பாயிண்ட் கொடுத்து 0 கொடுக்கும்போது 4 4s are 5 4s are 20 வருங்களா. 27 4s are என்ன கொடுக்கலாம் 28 கொடுக்கலாம். ரிமைண்டர் என்ன வருங்களா 2 0 5 4s are என்ன கிடைக்கும் அப்படின்னா 20. 0 கேன்சல் ஆகிடுச்சா. ஸோ 15 பை 4 நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 3.75 அப்படின்னு கிடைக்குது. t
டீயை வேல்யூ என்னென்னா 3.75 எவ்வளோ அப்படின்னா ஃபீட். அதான் நம்ம கேட்டுக்கிற டைமு. ஸோ டைம் ஈக்குவல் டு 3.75 ஃபீட். புரியுதுங்களாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.